ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ் கி ஜெய். குருவர்களால் இந்த கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட ஆணி மாத வளர்பிறை பிரதோஷம், அதோட மகத்துவம், விஷயம், விசேஷங்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரதோஷம் புதன்கிழமை விசாகம் அனுஷம் நட்சத்திரம் கூடிய வேளையில் வரக்கூடிய ஒரு பிரதோஷம் இது. இந்த ஆணி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்துக்கு வாத்தியார் ஒரு விசேஷமான திருநாமத்தை கொடுத்துருக்காங்க. அதுதான் தசாங்குச பிரதோஷம். நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், விசேஷமான திருநாமங்கள்லாம் சரி, நமக்கு ஏதேனும் விசேஷம் நடக்குமா இந்த பிரதோஷத்தால்? கண்டிப்பாக குருவர்களால் நடக்கும். அது முறையாக அந்த பிரதோஷத்தை அனுஷ்டிக்கிறதுனால. சரி, இந்த தசாங்குச பிரதோஷம் அதோட மகத்துவம், விஷயம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, யார் ஒருவர் இந்த தசாங்குச பிரதோஷம்னு சொல்லக்கூடிய ஆணி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முறையாக பிரதோஷ விரத முறை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுண்டு, கரெக்டாக அப்படி யோசிக்கிறீங்களா? இப்போ நெட்டில் போட்டாலே ஊறுபட்ட விஷயங்கள் வந்துடும் வச்சிங்களேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்ரத்தையாக அந்த பிரதோஷத்தை நீங்கள் விரதத்தோடு மேற்கொண்டீங்க அப்படின்னா என்ன பலன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க. ஏதேனும் ஒரு காலத்தில் சில கிரக சஞ்சாரங்களாலேயும் அவங்களோட அறியாமையால் செய்த பாவங்கள், தவறுகளால் அந்த பணம், சொத்து, சம்திங் எல்லாமே அவங்கள விட்டு கொஞ்சம் போயிருக்கும். அந்த மாதிரி நம்மளை விட்டு போன இந்த செல்வங்களெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த பிரதோஷம்தான் இந்த தசாங்குச பிரதோஷம். அதாவது இழந்த செல்வங்கள் மீன்ஸ் எப்படின்னா, இது தார்மீக ரீதியாக இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இழந்த செல்வங்கள் மீன்ஸ் இந்த ரேஸு, பந்தயம் அப்படி இழந்தது கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் சில பேர் பண்ணுவாங்க. அவங்க நேரம் சரியில்லை, சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் பண்ணுறச்சே அந்த போட்ட முதலீடெல்லாம் போயிடும் வச்சிங்களேன். அப்படி போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய சில காரியங்கள் எல்லாம் செய்து, அதனால் நல்ல காரியங்கள் தான், இத்தனைக்கும் அவங்க உழைப்பு நம்பி தான் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த நேரம் சரியில்லாத காரணத்தினால எப்பொழுதுமே இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருவது இயற்கை தான். அது அப்படி இழந்த செல்வங்கள் எல்லாம் நல்லபடியாக இறைவனோட அருளால் இந்த பிரதோஷத்தை முறையாக நீங்கள் அனுஷ்டிக்கிறதுனால அந்த செல்வங்கள் எல்லாமே திரும்பும் அப்படின்ட்டு வாத்தியார் ஏதேனும் ஒரு வழியில் நமக்கு அந்த இழந்த செல்வங்களை மீட்டெடுத்துருவோம். அந்த வல்லமை, அந்த ஒரு அனுகிரகம் இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷத்தை யாரெல்லாம் முறையாக அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மறுபிறப்பில் மன்னனாகவே பிறப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் இப்போ யோசிக்கிறது என்னென்னு தெரியும், மறுபிறப்பை விடுப்பா, இப்பிறப்பில் படாத அவஸ்தைப்பட்டு இருக்கேன், அதுக்கு ஏதேனும் ஒரு வழி அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இழந்த செல்வங்களெல்லாம் மீட்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. மறுபிறப்பு மன்னன்றது எதுக்கு வேணான்ட்டா சொல்லுவோம்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய கிஃப்ட்டு தானே நமக்கு. கிஃப்ட்டு எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான், நம்ம கையிலேருந்து போனால் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அதை பார்த்துங்க. அது மாதிரி நிறைய கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷம் தான் இந்த தசாங்குச பிரதோஷம். அது ஆணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம். இந்த குரோதி ஆண்டில் விசேஷமாக பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை வருது. அந்த புதன்கிழமையோட விஷயமே உங்களுக்கு நம்ம அடியார்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது என்னன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதனால் செல்வ வளத்திற்கு ஏற்ப ஒரு கிழமை அது. அதோட இன்னொரு பெரிய விஷயம், மாலையில் அந்த பிரதோஷ வேலையில் 5:30 மணி நேரத்தில் ஒரு 5:28 சம்திங் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் விசாகம் திருநக்ஷத்திரம் முடிஞ்சு அனுஷம் திருநக்ஷத்திரம் வந்துடும். இந்த அனுஷத்தோட அருமை நம்ம அடியார்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஆன்மீக அன்பர்களும் நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்கணும். இந்த அனுஷம் விசேஷமான செல்வ கடாட்சத்தை விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமாக அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரமும் நாளைக்கு அகஸ்மாத்தாக எல்லாம் கூடி வரும் வேலையாக இருக்குது. காலம் சம்பாத்தாச்சுன்னா எல்லாமே கூடி வருது. கிரகங்களோட சஞ்சாரமும் சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா சந்திர பகவான் நீச்சமாக நாளைக்கு இருந்தாலும், விருச்சிகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த வீட்டுக்குடையவர்
செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால சுவாமி சந்திர பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான வலிமையான ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவர் வலிமையாக இருக்கும் பொழுது அங்கே எதிர்க்க நேராக குரு பகவான் இருக்கார். குருச்சந்திரன் வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால அதனால் பார்த்துட்டிங்கன்னா கஜகேசரி யோகன்ட்டு ஒரு விசேஷமான யோகம் ஒன்று உண்டு. அது பொதுவாக வளர்பிறையில் சிறப்பாக செயல்படும். ஸோ அந்த ஒரு கால அமைப்பு நாளைக்கு உண்டு. அதோட ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் தன் வீட்டை தானே பார்க்குறாரு 8ஆம் பார்வையால் சந்திரனை பார்த்துடுறாரு. செவ்வாய் பகவான் சந்திரனை பார்க்குறது ஒரு வகையில் விசேஷந்தான். நல்ல முறையில் ஒரு சந்திரமங்கல யோகமும் ஓரளவுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல யோகங்கள் கிரக சஞ்சாரம்படி நாளைக்கு அற்புதமாக அதுவும் இருக்குது. நாளைக்கு புதாதித்ய யோகமும் இருக்குது. ஸோ இப்படி எல்லா யோகங்களும் ஓரளவுக்கு கிரகங்களும் அட் ப்ரெசன்ட் நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரதோஷ வேலையில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. காலமும் சிறப்பாக கூடி வந்திருக்கு. இந்த பிரதோஷமும் நம்ம குருவர்களால் கிடச்சிருக்கு. அதனால் வந்து இந்த பிரதோஷத்தை எல்லாருமே வந்து முறையாக அனுஷ்டித்து அதோட வளங்கள் என்னவோ அதை முறையாக பெறுவது மட்டும் இல்லாமல் ஒரு சங்கல்பமும் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே வந்து ஏதேனும் ஒரு பூஜையாலேயோ ஒரு இறைவனோட அருளாலேயோ ஒரு விஷயத்தை நம்ம பெறுகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏதேனும் ஒரு சங்கல்பம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுறோம். இப்போது பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறத காட்டிலும் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு தர்ம காரியம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு இறைவா நீ கொடுக்கக்கூடிய வளங்களில் ஒரு பகுதியை இந்த மாதிரி நிச்சயமான தர்ம காரியங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் சீக்கிரமாக அது நமக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிரும் குருவர்களால். ஓம்.